துதிப்போமா? கண்களை மூடி மட்டும்தான் தொடரும். மத்த யாருக்கும் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் போதுமானவராய் இருக்கிறீர். இதுவரைக்கும் என்ன நடத்தி வந்தீர், என்னை போஷித்தீர், என்னை காப்பாற்றீர். நான் கைக்கு செய்யும் எல்லா வேலைகளுடைய பலனை ருசி பார்க்க செய்தீர் ஆண்டவர். உண்மை நாங்கள் முன்வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மாம்சம் தனிவிடம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொன்னீரே. உம்முடைய ஆவியினாலே எங்களை கேட்டோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்குள்ளே ஆண்டவர் பலனடையணும், உமக்கு சாட்சியா எழும்பணும். எங்களுக்கு விரோதமா எழும்புற எல்லா சக்திகளையும் அந்த சதி மோசங்களையும் முறியடிக்க தேவ பலன்களை ஆளுகை செய்யட்டும். நல்ல கேந்தட்டி தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், உன்னத மாணவருடைய பலன் என்னை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். அப்பா, நீர் வாழ்க்கையில ஓடி போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. என் வலது பட்சத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு எல்லா விதத்திலும் ஆண்டவரே நீரே எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. நீரின் பட்சத்தில் இருக்கப்படி எங்களுக்கு விரோதமா எழும்புகிறவன் யார்? எங்களுக்கு விரோதமா எழும்புகிறவன் யார்? உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. திரும்ப சொல்லாமா? உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, சொல்லலாமா? ஆமே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, நீ உயிரோடு இருக்கும் வரை இருப்பவரில்லை. ஆமே, தண்ணி காய்ச்சிடுவே, இரவினியோ பகலினியோ சேருமில்லாமல் காத்திடுவே, உன்னை கொண்டு மலைகளையோ கொண்டுகளை நான் தரப்பிடுவேன். சேதமில்லாமல் காத்திடுவே, ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்வே, உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை கடை செய்ய யாரும் இல்லை. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ வல்லமை, தேவ மகிமை, தேவ வார்த்தை வெளிப்படும். செய்ய நினைத்ததை கடை செய்ய யாரும் இல்லை. உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை கடை செய்ய யாரும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் வரை இருப்பதில்லை. உனக்கு
உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே. நீ உயிரோடு இருக்கும் வரை எதிர்ப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரை எதிர்ப்பவனில்லை. சிங்கத்துக்கு நீ நடந்திடுவாய், சேரும் சர்வத்தை நிறுத்திடுவாய். சிங்கத்திலே நீ நடத்திடுவாய், ஓஹோ! சீரும் சர்வத்தை மிதித்திடுவாய். உனக்கு எதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன். உனக்கு எதிராய் எழுதப்படும் சட்டங்களை நான் மாற்றிடுவேன். என்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் உயர்த்திடுவேன். உன்னை கொண்டு தேசத்திலே திரும்ப சொல்லுமா? உன்னை கொண்டு தேசத்திலே என் நாமம் உயர்த்திடுவேன். உன்னை கொண்டு தேசத்திலே நாமும் உயர்த்திடுவேன். நீ உயிரோடு இருக்கும் வரை எதிர்ப்பவனில்லை. உயிரோடு இருக்கும் வரை எதிர்ப்பவனில்லை. ஆமே ஆமே. உயிரோடு
ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 வாசலை அடைப்பவர் இல்லை. ஓ இல்லை 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 இருப்பவர் பூமியில் ஓஹோஹோஹோ. இல்லை, இல்லை, இல்லை. ஆமென். வாசலை அடைப்பவர் இல்லை. ஓஹோ. இல்லை, இல்லை, இல்லை. பரலோகமில்லை திறந்தார். அடைப்பவர் இல்லை. ஓஹோ. நீ கட்டினார். இடிப்பவர் இல்லை. ஆமென் ஆமென். திறந்தார். அடைப்பவர் இல்லை. Yes, yes, yes. நீ கட்டினார். இடிப்பவர் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. ஆமென். இல்லை 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 என்னை எதிர்ப்பவரும் இல்லை. இல்லை 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 வாசலை அடைப்பவர் இல்லை. ஆமென். இல்லை 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 என்னை எதிர்ப்பவரும் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை, இல்லை, இல்லை. என்னை எதிர்ப்பவரும் இல்லை. நல்லா கறந்துட்டு நல்லா கறந்துட்டு நல்லா கறந்துட்டு ரீபா லாபா ரபா லபா லபா ரபா ரீபா நாமா ஷரா ரபா லபா கரா ரபா ரபா. யார் யார் எந்தெந்த தடைகள் இருந்ததோ எல்லா தடைகளும் தேவன் உடைத்து போட்டார். சிறந்த வாசல் நமக்கு முன்பாக வைக்கிறார். எல்லாவற்றையும் சுதந்திரத்தை சொல்லப்படியா பலவாறு முந்தி 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 கத்தினால் ஒழிய ஓ கொல்லப்பட பங்கிட முடியாது. ஏகா நகா தரமாஷ்யா ரீமானா மோத்தர பாலபா ஷரா ரபா. உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டி நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர் நம் மத்தியிலே இருக்கிறார், நம் பக்கத்திலே இருக்கிறார். ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல கருணத்தை நல்ல கருணத்தை உலகத்தை உமக்கு நானா தேர் சொல்லுங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹalleluya. ஜெயித்தவர் ஜெயத்தை தரப்போகிறவர். ஜெயித்தவர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஜெயமாய் நடத்தி செல்வார். எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் திறக்கப்படும். நாம் தான் சுதந்திரத்துக் கொள்ளுவோம். ஹalleluya. தேவனுடைய நாமத்துக்கு என்று ஒரு கொடியை ஏற்றுவோம். அது சிலுவையின் ஜெயக்கொடியா, சிலுவையின் ஜெயக்கொடியா எங்கும் பறக்கட்டும். நல்ல கரந்தட்டி நல்ல கரந்தட்டி சிலுவையின் ஜெயக்கொடி எங்கும் பறக்கட்டும். இயேசுவே இயேசுவே எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்தார் என்பதையும் மூன்றாம் நாள் உயிர் சென்றார் என்றும் அது சிலுவையின் அடையாளம் எங்கும் பிரதிபலிக்கட்டும். உயிர் தெரிந்தார். அவர் இங்கே இல்லை என்று சொல்லும் இடத்துல அநேக சாதி ஜனங்கள் மனம் திரும்பணும். உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை நமஸ்கரிக்கணும். வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படும். அந்த நாமத்துக்கு முன்பாக முழங்கார் படியிடங்களாய் காணப்படும். அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஜனங்களாய் நாம் அவருக்கு முன்பாக துதித்து அவருடைய நாமத்தை சொல்லி துதித்துக் கொண்டே இருக்கும்போது எல்லா சத்துடைய கிணிகளை முறியடித்து தேவ பலன் உங்களுடைய பலன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். இதனால இப்படி எங்களை நடத்தினதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நிறைகளை மத்தியில் இடைபடும் இயேசு கிறிஸ்துவின் துதிகள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுதும் நமக்கு அறிமுகமான நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஊழியக்காரர் டேனியல் அவனை வரவேற்போமா? நல்ல கரந்தட்டி நல்ல கரந்தட்டி. ஹalleluya அப்படின்னு கொஞ்சம் வருகிறோம். ஹalleluya. தேவனோடு கூட இருந்து பேசுவான். நமக்கு ஆறுதலான வார்த்தை வெளிப்படும் என்று நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்களை மூடலாம். ஹalleluya ஹalleluya. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர்
தேடி வந்தே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தே நெஞ்சாரை அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே நெஞ்சாரை அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே தாழ்மையிலிருந்து தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கொண்டே தாழ்மையிலிருந்து தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கொண்டே கலங்காது என்று தண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் கலங்காது என்று தண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த அருமையான ஸ்தோத்திரம் பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே இந்த நல்ல பகல் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மட்டுமா உங்களுடைய கிருபை ஆண்டவரே, உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே ஆண்டவரே ஆராதித்தோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சற்று நேரம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கேட்க ஆண்டவரே தேவனே கர்த்தர் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க தகப்பன ஆண்டவரே, நீங்கள் பேச ஆண்டவரே. இந்த தினத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவரே தீர்மானித்திருக்கிறோர் அந்த காரியங்களை எங்களை கற்றுத்தரும்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிருபையினால் எங்களை மூடுங்க, பாதுகாத்துக்கொள்ள குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னித்து ஏசப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிருபையினால் எங்களை மூடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம் அதனுடைய 6. ஏசாயா 27:6. படிங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இன்னொரு முறை படிங்க. யாக்கோபு வேர் பற்றி
இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இன்னைக்கு என்ன தலைப்புனா நாட்கள் வரும். என்னது? நாட்கள் வரும். ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு பேசி அதிலிருந்து ஒரு காரியத்தை எடுத்து இன்றைக்கு நம்ம தியானிப்போம். முதலாவது ஏசாயா எழுதிக்கிறோம், படிக்க வேணாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். ஏசாயா 60:20 நீக்கப்படும் நாட்கள் வரும். ஏசாயா 60:20 நீக்கப்படும் நாட்கள் வரும். அதுல என்ன படிச்சிருக்கீங்க? அது படிச்சிருக்க ஒரு டைம். அஸ்தமிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு. ஆமா, முதலாவது என்னது? நீக்கப்படும் நாட்கள் வரும். இரண்டாவது நிறைவேறும் நாட்கள் வரும். எரேமியா 33:14. எரேமியா 33:14 சொல்றது மட்டும் எழுதிக்கிறீங்க. நிறைவேறும் நாட்கள் வரும். இரண்டாவது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குடும்பத்துக்கும் நல்வார்த்தையை அப்ப நிறைவேற்றும் நாட்கள் வரும். மூன்றாவது நினைவு கூறும் நாட்கள் வரும். எஸ்தர் 9:28 படிக்க வேண்டாம். எஸ்தர் 9:28 நினைவு கூறும் நாட்கள் வரும். மூன்றாவது. நான்காவது நீங்கள் வெளிப்படும் நாட்கள் வரும். அது வசனம் என்னன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 80வது வசனம். ஐந்தாவது நீதியை சரிக்கட்டும் நாட்கள் வரும். நீதிமொழிகள் 20:28 நீதியை சரிக்கட்டும் நாட்கள் வரும். மொத்தம் எத்தனை சொல்லிருக்கிறேன்? 5. முதலாவது என்ன சொன்ன? நீக்கப்படும் நாட்கள் வரும். நீக்கப்படும் நாட்கள்னா நம்மிடத்துல எதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அந்த நாட்கள் மிக சீக்கிரத்தில் வரும். இரண்டாவது நிறைவேறும் நாட்கள். தேவனாய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லியிருக்கிறதான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடியதான நாட்கள் வரும். மூன்றாவது நினைவு கூறும் நாட்கள் வரும். நீங்களும் நானும் தேவனுக்கு எதெல்லாம் செஞ்சிருக்கிறோமோ அதை என்ன பண்ண போறாரு? நினைவு கூர்ந்து நமக்கு காரியங்களை செய்ய போகிறார். நான்காவது காரியம் நீங்கள் வெளிப்படும் நாட்கள் வரும். அது என்ன நீங்கள் வெளிப்படும் நாட்கள்னா உலகத்துக்கு நம்ம யார் என்று என்ன பண்ணோம்? ஈவினிங் செய்றீங்க இல்லையா சுவிசேஷம், அந்த மாதிரி. ஐந்தாவது நீதியை சரிக்கட்டும் நாட்கள் வரும். நம்ம செஞ்சிருக்கிற நீதிக்கு தக்கதான பலனை என்ன பண்ண போறார் ஆண்டவரே? தரப்போகிறார். 5 காரியங்களை குறித்து ஒவ்வொரு தலைப்பு. 5 தலைப்பு. ஒரு தலைப்பை 1.5 மணி நேரம் பேசலாம். 5 மெசேஜ் இருக்கு. ஒரு தலைப்பை 1.5 மணி நேரம் பேசலாம். அப்போ இன்னைக்கு ஏதாவது ஒரு தலைப்பை தான் பேசணும். அதுல பாதி கூட வராது. எப்படி? இன்னைக்கு ஒரு தலைப்பை தான் பேசணும். 5 தலைப்புல யாராவது சொல்ல முடியுமா நான் எதை பேச போறேன்னு சொல்லிட்டு? நீங்கள் வெளிப்படும் நாட்கள் வரும். பாசமா சொல்லிக்கிறாங்க. இரண்டாவது யாரு? நீதியை சரிக்கட்டும் நாட்கள் வரும். பாசைய சொல்லிருக்கிறாங்க. அப்புறம் சரி, ஓகே, யாரும் சொல்ல தேவையில்ல. எரேமியா 33:14 எடுத்து படிச்சிருங்க. நிறைவேறும் நாட்கள் வரும். இன்றைக்கு இதைதான் ஒரு தலைப்பாக எடுத்து உங்களிடத்தில் பேச போகிறேன். அதோட தலைப்பு என்னன்னா இதோ நாட்கள் வரும். எரேமியா 33:14 படிச்சிருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அப்படின்னா
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய தினத்தில் என்ன பண்ண போறாரு? அவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் என்ன பண்ண போறாரு? நிறைவேற்ற போகிறார். 25வது வருஷம் கொடுத்த வாக்கு தத்தம் யாருடைய வாழ்க்கையில நிறைவேற இருக்கு? யார் வாழ்க்கையில் நிறைவேற இருக்கு? இவங்க வாழ்க்கையில் நிறைவேற இருக்கு. இவங்க வாழ்க்கையில் நிறைவேற 24 எல்லாரும் நிறைவேறிச்சு. 23 எல்லாரும் ஆசீர்வதிச்சாரு. 22 தத்தளிப்பின் பாத்திரத்தை. ஆமா, இதுல ஒரு சில ஆண்டுகளுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கும். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்த வாரத்துல இந்த சபை ஆரம்பிச்சு அன்றிலிருந்து அந்த வருஷத்திலிருந்து இந்த வருஷம் வரைக்கும் என்னென்ன வாக்கு தத்தம் ஐயா கொடுத்துக்கிறாரோ அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி பாருங்க. எல்லா வாக்கு தத்தங்களும் உங்களுக்கு நிறைவேறி இருக்கா? ஏதாவது ஒண்ணு நிறைவேறாமல் இருக்கலாம். எல்லாமே என்ன பண்ணிருக்காது? நிறைவேறி இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? 2023ஆம் வருஷம் வாக்கு தத்தத்தை சொல்லி முடிச்சிட்டு அடுத்த 24க்கு போயிடுறோம். அது நிறைவேறுது நிறைவேறல, எல்லாருக்கும் நிறைவேறல ஐயா பாக்குறது கிடையாது. புது வருஷம் ஆனாங்க என்ன பண்றாரு? புதுசா ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. நம்மளும் என்ன பண்றோம்? அந்த பழைய வாக்கு தத்தம் நிறைவேறாங்க தூக்கி போட்டு புதுசுக்கு ஜம்ப் ஆகி வந்துடும். எப்படி புடவை நமக்கு பழசாய தூக்கி போட்டு அடுத்த புது புடவை வந்தாங்க நம்ம கண்ணு அங்கதான் போவோம். எந்த பங்கன் வந்தாலும் அந்த புது புடவை மேலதான், புது ட்ரெஸ் மேலதான் போவோம், பழைய ட்ரெஸ்ஸுக்கு போகாது. எப்படி நம்ம கண்ணு அப்படி போகுதோ அப்படிதான் வாக்கு தத்தங்களை என்ன பண்றோம்? நம்ம பழைய வாக்கு தத்தங்களை தூக்கி வச்சுட்டு புதிய வாக்கு தத்தங்களை நம்ம கடந்து வந்துகிறோம். அது தவறு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் நிறைவேற்றுவேன் சொல்லி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றவர் தான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, அதை பிடிச்சு நம்ம கேட்கறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்த வாக்கு தத்தம் தான். அப்ப அப்படின்னா ஒரு 8 நபர்களை சீக்கிரமா 8 பரிசுத்த வேதாகமத்துல ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்து லேட் ஆகி ரொம்ப நாள் ஆகி அதுக்கப்புறம் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றின ஒரு 8 நபர்களை பார்த்து சீக்கிரமா முடிச்சலாம். முதலாவது, இரண்டாவது, ஸ்தோத்திரம், மூணாவது, நாலாவது, மூணு சொல்லிட்டீங்களே, சூப்பர். மூணாவது யோசேப்பு, நாலாவது மோசே, தாவீது, சாலமோன். தாவீது கொடுத்த வாக்கு தத்தத்தை சாலமோனுக்கு நிறைவேற்றினார். அஞ்சாவது யோபு. நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் எடுத்துக்கிறது அது. ஆறாவது இஸ்ரவேல். ஏழாவது யூதா. எட்டாவது ஒரு நபர். மொத்தம் 8 பேர். முதல்ல யார் சொன்னீங்க? ஆகாமு. சரி, ஆபிரகாமுக்கு எப்ப வாக்குத்தத்தம் கொடுத்தார்? எப்ப நிறைவேற்றினார்? 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. எப்ப நிறைவேற்றினாரு? அப்போ எத்தனை வருஷம்? 25 வருஷம். இங்க ரட்சிக்கப்பட்டு யாராவது 25 வருஷம் ஆயிருக்கா? ரட்சிக்கப்பட்டு 25 வருடங்கள் மாத்திரம். ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் இவங்க. வேற நான் 92 ரட்சிக்கப்பட்டேன். 1992ல அவன் 2000. அப்போ இத்தனை வருஷங்களும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துதான் இருக்கிறாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம்
நிறைவேறாம இருக்கு ஏதோ ஒரு சில வாக்கு தத்தங்கள். அப்போ ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை நிறைவேறுவதற்கு எத்தனை வருஷம் காத்திருந்தானா? 25 வருஷம். ஆபிரகாம் யார்னா அவனுக்கு பின்னணியே இல்ல. ஆபிரகாம் என்ன பின்னணி இருந்தது? இப்ப பாஸ்டரோட பையனுக்கு எடுத்தாங்க பாஸ்டர் பின்னணி. அவங்க அப்பா பாஸ்டர் இருக்காரு, அவங்க ஒரு பாஸ்டர் வந்துடலாம், ஒரு லீடிங்ல போலாம். ஆனா நீங்களும் நானும் நமக்கு என்ன பின்னணி இருக்கு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ ஆபிரகாமுக்கு பின்னணி இல்லாதவனா இருந்தும் அவனுக்கு என்ன பண்ண வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். இரண்டாவது, பிள்ளை இல்லாதவனாய் இருந்தும் அவன் என்ன பண்ணார்? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். மூன்றாவது, பிரிவினையை சந்தித்தவன். லோத்துக்கு அவனுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படி இருந்து என்ன பண்ணார்? அவனுக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். அப்போ வருஷம் நமக்கு முக்கியம் அல்ல. அது 25 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார்னா அது சொன்னதுதான். காலதாமதங்கள் ஆகலாம், சமயங்கள் ஆகலாம், ஒருவேளை கை கூடி வராமல் கூட இருக்கலாம். ஆனா என்ன பண்ணுவாரு? சொன்னார்னா ஒரு வசனம் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? மனமாற அவர் மனு புத்திரனும் அல்ல. வசனம் வரும் வசனத்துல. ஆனா அவ்வளவு பிரில்லியன்ட் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்னவும் நிறைவேறும். அப்ப ஆபிரகாம் 25 வருஷம் அவருடைய வாக்கு 99வது வயசுல வந்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு 26 அதிகாரத்துல வரும். அப்போ 75 வாக்குத்தத்தம் கொடுத்து 99வது வருஷத்துல சொல்றாரு, எப்பா இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, உன் வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு 1 வருஷம் தான் இருக்கு, நீ நடந்து கொண்டு உண்மையா எனக்கு முன்பாக உத்தமனாய் இருன்னு சொல்றாரு. ரெண்டாவது ஈசாக்குக்கு நிறைவேற்றினார். ஆதியாகமம் 26:3 படிச்சிருங்க. 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை யாவையும் தந்து, ஆமா, தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை, ஆமா, அவர் நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா? அநேக வருஷம் காத்திருந்தான். திருமணமாயி குழந்தையும் அவனுக்கு கொஞ்சம் லேட்டா தான் பிறந்தது. அத்தனை வருஷம் காத்திருந்தான். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவனுடைய வாழ்க்கை நிறைவேற்றினாரு. இரண்டாவது ஈசாக்குக்கும், எனக்கு பிரசங்கம் ஈஸி ஆச்சு நீங்க 3 பேர் சொன்னதுனால. அப்ப மூன்றாவது ஒரு நபர் யோசேப்பு. படிங்க சங்கீதம் 105:19. சங்கீதம் புஸ்தகம் 105வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை. இவர் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். யோசேப்பு யாரு? இப்ப நம்ம 2 பேர் படிச்சு இல்லையா? ஆபிரகாம் ஈசாக்கு. ஆபிரகாம் ஈசாக்கை காட்டிலும் யோசேப்பு ஒரு டிஃபரெண்டான மனுஷன். அதான் அந்த வசனம் திரும்ப படிங்க 105ல. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யாரை புடமிட்டதா? யோசேப்பை புடமிட்டது. ஆபிரகாம புடமிடல, ஈசாக்க பெருசா ஒன்னும் புடமிடல. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த வசனம் என்ன பண்ணுச்சான்? புடமிட்டது. ஏன்னா தேவன் அவனுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவன் வாழ்க்கையிலே அவன் சுதந்திரிப்பதற்கு அநேக வருஷங்கள் காத்திருந்தான். இப்ப நம்ம 2 பேர் படிச்சு இல்லையா? ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான், இவரும் 20 வருஷம் காத்திருந்தான், இவரும் ஒரு சில வருஷங்கள் காத்திருந்தா இருந்தாரு. ஆதியாகமம் 37 2வது வசனம் படிச்சிருங்க.
யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. ஆ. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். யோசேப்பு 17 வயதிலே தன்னுடைய சகோதரருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த அந்த இளைஞன் இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை ஆ. தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிய வயதிலே இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அதிகமாய் நேசித்து பலவண்ணமான அங்கியை செய்து போதும். உங்களுக்கு தெரிஞ்சது எத்தனை வயசுல அவன் ஆடு மேய்க்கிறானா? 17 வயதுல ஆடு மேய்க்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனம் கொடுக்கிறாரு. கரெக்டுங்களா? 17 வயதுல அவன் ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவனுக்கு சொப்பனம் கொடுக்கிறாரு. ஆனா அவன் ராஜ சமூகத்துல போய் நிக்கும் பொழுது எத்தனை வயசு? 30 வயது. அவங்க அண்ணெல்லாம் வித்துருவாங்க இல்லையா? எபிரேயருக்கு வித்துற பொழுது அவன் ராஜா ஒரு சொப்பனை கண்டு அந்த ராஜ சமூகத்துல வந்து அவன் நிக்கிற பொழுது அவனுக்கு வயசு எத்தனைனா 30 வயசா. படிச்சிருங்க. 41 46 படிச்சிருங்க. 41 46. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதாய் 30 வயதாய் இருந்தான். நல்லா புரிஞ்சுங்க. 17 வயதுல சொப்பனை காண்றாரு. 30 வயதுல ராஜாவிடத்துல போய் நிக்கிறார். அப்ப எத்தனை வருஷம் உங்களுக்கு கேப் இருக்கு? 13 வருஷம். நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப இந்த டிஃபரெண்டானது. 13 வருஷம் எங்க போயிருக்கிறாரு? ராஜாவிட்ட போயிருக்கிறாரு. ஏன் 13 வருஷம் அவன் காத்திருந்தான்? 17 வருஷம் சொப்பனம் காண்றாரு. சொப்பனம் என்ன சொப்பனம் காண்றாங்க? அவன் அறிக்கட்டி எல்லாம் அவன் அண்ணா அறிக்கட்டி எல்லாம் நின்று இவனை வணங்குன்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றான்? ஏய் நீங்க எல்லாம் என்ன வணங்குவீங்கன்றான். அப்ப இன்னொரு சொப்பனமும் காண்றான். சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் என்னை வணங்குன்றான். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றான்? அப்பா அம்மா என்னை சேர்த்து வணங்குவான்ன்றான். ஆனா ஆண்டவரு அவனுக்கு சொப்பனம் கொடுத்தது உடனே சொல்றதுக்கு இல்ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதை நிறைவேறுவதற்கு அவன் காத்திருக்கணும். நம்ம கூட அநேக சொப்பனம் வரும். இப்ப யாருக்கும் வருதுன்னு தெரியல. முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொப்பனம் கண்டேன், இப்படி பண்ண இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்ல சொப்பனம் கண்டாக்கா நமக்கு அது, கெட்ட சொப்பனம் கண்டா என்ன சொல்லிடுவாங்க? அடுத்த ஆளுக்குன்னு சொல்லிடுவோம். கரெக்ட் தானே? அது உண்மைதான், பிராக்டிகல் தானங்க. அது நல்லதா ஒரு சொப்பனம். இன்னைக்கு நம்ம ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு கார் வாங்கினாங்க நம்ம கனவுல, நம்ம என்ன நினைப்போம்? சிஸ்டர் கார் வாங்கினீங்கன்னா சொல்லுவோம் நம்ம. இல்ல நான் தான் கார் வாங்கிற பொழுது ஆண்டவர் தான் இந்த கார் காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு தீய காரியம் நமக்கு சொப்பனத்துல வந்துச்சு, நம்ம என்ன சொல்லுவோம்? இது நமக்கு கிடையாது, ஆண்டவர் வேற யாருக்கும் நடக்கிறது நமக்கு சொல்லி இருக்கிறாரு. உண்மைதானே இது? இப்படிதான் யோசேப்பு என்ன பண்ணா, ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தை என்ன பண்ணலாம வெயிட் பண்ணல. இது எதற்காக கொடுத்தாரு, என்ன காரியம் வெயிட் பண்ணாததுனால தான் ஆண்டவர் யோசித்தாரு. இவன் சொன்ன உடனே சொல்லிடுறானே. ஆண்டவர்கிட்ட கேட்டு ஏசப்பா இதை நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சமூகத்தில் கேட்டானா? நீங்க பைபிள் சொல்லல. நைட் சொப்பன காண்றான், காலையில அவன் அண்ணமார்கிட்ட சொல்லிடுறான். ஆண்டவர்கிட்ட கேட்பது கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக காரியங்கள் என்ன பண்றது கிடையாது, ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு ஏசப்பா இந்த காரியம் நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, இது அடுத்த சொல்லலாமா சொல்லக்கூடாது, நம்ம யாரும் என்ன பண்றது கிடையாது, ஆண்டவர்கிட்ட கேட்கறதே கிடையாது. கேட்காததுனாலதான் 13 வருஷம் என்ன பண்ணாரு? தூக்கி வைங்க. 13 வருஷம் ராஜா வீட்டுல போயிட்டாரு. அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா பாருங்க, இவன் இது எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தரிசனம் நிறைவேறதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 வயசுல ராஜா இடத்துல வந்து நிக்கிறான். அடுத்த வருஷம் என்ன வருது? அடுத்த 7 வருஷம். ஃபர்ஸ்ட் 7 வருஷம் பஞ்சம் கிடையாது. ஃபர்ஸ்ட் 7 வருஷம் மிகுதியான விளைச்சல். அடுத்த 7 வருஷம் பஞ்சம். நீ வேதத்துல பாத்தீங்கன்னா 7 வருஷம் முடியுது. அந்த செழிப்பான 7 வருஷம் முடிஞ்ச உடனே அப்ப எத்தனை வருஷம் ஆகுது?
13 ஒரு 7 20 வருஷம். இவங்க அண்ணன்மாரெல்லாம் எப்போ வந்து பாக்குறாங்க அவனை? எப்போ வந்து பாக்குறாங்க? பஞ்செல்லாம் முடிஞ்சு அநேகமா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். அவன் வர்றதுக்கு 6 மாசம் மேல அவன் பிரயாணப்பட்டு வர்றதுக்கு, இஸ்ரேல்ல இருந்து எகிப்துக்கு வர்றதுக்கு அவ்வளவு நாட்கள் ஆகும். சும்மா ஒரு தோராயமா தான் சொல்றேன். ஆனா ஒரு 17 ஒரு 13 ஒரு 7 20 வருஷம். புரிஞ்சுதா உங்களுக்கு? 13 வருஷம் ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு ஆயிட்டு. அப்பதான் சொப்பனம் சொல்றான், ராஜா என்ன பண்ற, நீ தான் எனக்கு அடுத்த ஸ்தானத்துல நிக்கணும்னு சொல்றாரு. அப்போ அது வரைக்கும் 13 வருஷம். அப்போ ஒரு 7 வருஷம் பரிபூர்ணமான விளைச்சல். இப்ப 13 7 ஒரு 20. அப்போ 1 வருஷம் 2 வருஷம் கல்வியில அண்ணங்க வர தானியம் வாங்க வராங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 23 வருஷம் 22 வருஷம் இருக்கலாம். கரெக்டுங்களா? இது அக்யூரேட்டா கிடையாது, சும்மா நான் ஒரு நார்மலா சொன்னேன். அப்போ இவன் எப்ப 17 வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை எத்தனை வருஷம் கழிச்சு நிறைவேற்றாராம்? 22 23 வருஷம். ஆபிரகாம் எத்தனை வருஷம்? 25. ஈசாக்குக்கு 20 வருஷம். யோசேப்புக்கு. அப்போ ஒரு வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு அவர் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறதான வயசு காலங்கள் எவ்வளவு தூரம்? ரொம்ப. நம்ம என்ன பண்றோம்? உடனே நம்ம நிறைவேறணும், உடனே நடந்துடணும். ஆதியாகமம் 45:8 படிச்சிருங்க. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே இவ்விடத்திற்கு என்னை அனுப்பி பார்வோனுக்கு தகப்பனாகவும் கர்த்தனாகவும். ஆமா, அவங்க அண்ணன் தம்பி வரும்போது சொல்றாரு. அதே 41:16 படிச்சிருங்களேன். 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு. அப்போ 17 வயசுல சொப்பனம் கண்டு, நைட்டு சொப்பனம் கண்டு, காலைல மன்னன் என்ன சொல்லிடலாம், அப்பா நீங்க எல்லாரும் என்ன வணங்குவீங்க, அப்பா அம்மா இல்ல நான் வணங்குவாங்க. 17 வயசுல சொன்னவன் 23 வருஷம் கழிச்சு ராஜா ஒரு சொப்பனம் கண்டு, அந்த ராஜா கேட்கிறாரு, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் யார் சொல்றான் போது, யோசேப்புன்னு ஒருத்தர் சிறைச்சாலையில் இருந்தான்னு சொல்லி பானபாத்திரக்காரன் சொல்றான். அப்ப சொல்லும் பொழுது அவனை கூட்டிட்டு வாங்கன்னு கேட்கிறாரு. யோசேப்பு ராஜாவோட சமூகத்துல கொண்டு வந்து நிக்கிறாங்க. அப்ப யோசேப்பு சொல்றாரு, யோசேப்பு இந்த மாதிரி ஒரு நான் சொப்பனம் கண்டேன், நீதான் அதுக்கு அர்த்தத்தை சொல்லுவாங்கன்னு ராஜா கேட்கும் பொழுது இவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? அண்ணன் தம்பி இடத்துல உடனே அதை சொன்னவன் இவங்க என்ன சொல்றான், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான. அப்பனா இந்த 23 வருஷங்களும் அவனுடைய வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கால தாமதங்களை கொடுத்தார் என்று சொன்னால், அவன் நிறைய காரியங்களை படிப்பிக்க வேண்டியிருந்தது, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக வருஷமா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல. இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்து ரொம்ப நாள் ஆயிட்டு, இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை ஒரு காலதாமதம் ஆயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி யோசேப்புக்கு 22 வருஷங்கள் கழித்து அந்த வாக்குத்தத்தங்களை அவன் சுதந்திரிப்பதற்கு முதலாவது அவன் என்ன பண்ணா, தேவனுக்குள்ளாக அவனை பக்குவப்படுத்தி கொண்டான். அப்ப நீங்களும் நான் என்ன பண்ணணும், ஆண்டவருக்குள்ளாக அநேக காரியங்கள் என்ன பண்ணும், பக்குவப்படணும், கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்தா மட்டும்தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன பண்ணும், உடனே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அடுத்து ஒரு நபரை பார்க்கலாம். தாவீது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15 படிச்சு சீக்கிரம் படிச்சுங்க. 1 ராஜாக்கள் 8:15. அவர் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தாவீதுக்கு சொல்றாரு. தாவீது எப்பா நீ ஆலயத்தை நீ கட்டணும்னு சொல்றாரு. நாத்தான் தீர்க்கதரிசியிலிருந்து நைட் சொல்லிட்டு போயிடுறாரு.
ஆனா திரும்ப காலையில அதே நாத்தான் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? தாவீது நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, ஏன்னு சொன்னால் உன்னுடைய கரங்கள் ரத்தம் படிந்த கரங்கள், அதனால் நீ கட்டக்கூடாது, உன்னுடைய மகனாகிய சாலமோன் கட்டுவான்னு சொல்றாரு. அதே மாதிரி கட்டினாரா? கட்டிட்டாரு. அப்போ 4 நபரை பார்த்துட்டோம். தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை சாலமோனுக்கு நிறைவேற்றினார். 5வது ஒரு காரியம், யோபு 23:14 படிங்க. யோபு 23:14 படிங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவனிடத்தில் உண்டு. யோபு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இதை யோபு எந்த சூழ்நிலையில சொல்லுகிறான்? யோபு எந்த சூழ்நிலையில சொல்லுகிறான்? வசதியா இருக்கும்போது சொல்லல, எல்லா வசதியும் இருக்கும்போது சொல்லல, எல்லாம் இழந்து ஒரு ஓட்டை எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றாரு. ஒண்ணுமே இல்ல அவன் கையில. மனைவி சொல்றா, என்ன சொன்னாங்க மனைவி? தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நடுத்தெருவில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படி? நடுத்தெருவில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் வந்து யோபு சொல்றான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா? அப்போ அநேக வருஷம் யோபு என்ன பண்ணாரு? ரொம்ப நாள் காத்திருந்தாரு. காத்திருந்தது நிமித்தம் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். 6வது ஒரு காரியம், யோசுவான் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45 படிச்சிருங்க. யோசுவா 21:45. ஒவ்வொரு சப்ஜெக்டும் ரொம்ப டீப்பா பார்க்கக்கூடியது. யோசுவா 20 இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும், ரொம்ப முக்கியம். எத்தனை வார்த்தை? ஒரு வார்த்தையும் தவறி போவது கூட இல்ல, மறந்து கூட போயில்ல. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் நம்ம தான் இஸ்ரவேல். உங்களுக்கும் எனக்கும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பண்ண இன்னைக்கு தவறி போகாது. நீங்க விசுவாசிக்கணும், நீங்க விசுவாசிக்கணும். நீ நம்பினாக்கா, நீங்க விசுவாசினா அது அப்படியே நடக்கும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தவறி போகக்கூடாது. 7வது ஒரு காரியம், எஸ்ரா 1ஆம் அதிகாரம் அதோட 1ஆம் வசனம் படிச்சிருங்க. எஸ்ரா 1:1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலே எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க படிச்சதாக தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு அடிமைகளாக கொண்டு போய் 70 வருஷம் ஆகிவிட்டது. எத்தனை வருஷம்? 70 வருஷம் ஆயிட்டு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணல, நிறைவேறல. இப்பதான் எஸ்ரா கோரேஸ் தீர்க்கதரிசி எஸ்ரா சொல்றாரு, கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை எழுப்பினதுனால கோரேஸ் தான் அங்கிருந்து ஒரு 70 பேரை கொண்டு வராரு. அதுல வந்தவங்க தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். இது ஒரு பெரிய ஒரு மெசேஜ். இது அப்போ வாக்குத்தத்தங்கள் சொல்லி 70 வருஷம் ஆயிட்டு. நீ பழைய ஏற்பாடுல படிச்சதாக தெரியும். 70 வருஷங்கள் ஆனாலும் அது என்ன படிச்சது?
நிறைவேறி விட்டது. எப்படி நிறைவேறுச்சுன்னா, தேவன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்ன எல்லா காரியங்களும் என்ன பண்ணாரு? அதே எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிச்சிருங்க. நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து, யார் கோரேஸ் ராஜா? தேவனை அறியாத மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கணுங்க, முடிக்க போறேன் நானு. தேவனை அறியாத மனுஷன். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண, அடிமைகளா கொண்டு போயிட்டாங்க. 70 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கோரேஸ் தேவன் அறியாத ஒரு ராஜாவுக்கு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து விடுவித்து கொண்டு வருகிறார். அவர்களை விடுவித்து கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல, என்ன படிச்சீங்க 7வது வசனத்துல, தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா என்ன பண்ணாரு, 70 வருஷம் ஆனாலும் தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணா, தேவனை அறியாத ஒரு மனிதன் என்ன பண்ணா, எடுத்து கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இழந்த காரியங்கள், இழந்து கொண்டிருக்கிற காரியங்கள், இது நடக்கவே நடக்காது. இது 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இந்த காரியம் உங்களுக்கு நடக்காது. கைகூடி வராது இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவனை அறியாத ஒரு மனிதன் எப்படி எடுத்து கொடுத்தானோ, அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ண போறாரு, நீ எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சு அந்த காரியத்தை எடுத்து கொடுக்க போறாரு. பிள்ளைக்கு திருமணம் ஆகலையா, அதை எடுத்து கொடுக்க போகிறாரு. சொந்த வீடு இல்லையா, அதை எடுத்து கொடுக்க போகிறாரு. சொந்த வாகனம் இல்லையா, அதை எடுத்து கொடுக்க போகிறாரு. எதெல்லாம் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய தினத்தை என்ன பண்ண போகிறார், உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறார். ஹalleluya. அதே இன்னொரு வசனம் படிச்சிருங்க, 8ஆம் வசனம் படிங்க தாண்டி. அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையிலே எடுத்து கொடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பார் சாரகத்திலே எண்ணி கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, இத எல்லாரும் சொல்லணும். பிரதர் நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணா, எண்ணி. ஒருத்தர் நீங்க மட்டும் சொல்லுங்க பாங்க. எண்ணி இந்த மாசம் என்ன கொடுத்தாரு, எடுத்து கொடுத்தாரு. இப்போ எண்ணி எதையெல்லாம் எண்ணி கொடுத்தாங்க, இங்கிருந்து எதெல்லாம் எடுத்துட்டு போனாங்களோ, இங்கிருந்து எதெல்லாம் எடுத்துட்டு போனாங்களோ அது ஒன்னும் தவறாதபடிக்கு எண்ணி கொடுத்தார். நீங்க விசுவாசிச்சினாக்கா, நீங்க நம்பினீங்கனாக்கா ஒன்னும் மிஸ் ஆகாது. அது சுகமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இழந்தது எல்லாவற்றையும் யோபுக்கு எப்படி இரட்டத்தனையாய் கொடுத்தாரோ அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்ன பண்ணி போகிறாரு, எண்ணி கொடுக்க போகிறாரு. எண்ணி கொடுக்க போகிறாரு. நீங்க எதையெல்லாம் மறந்து கூட செஞ்சிருக்கலாம். நீங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் நீங்க மறந்துருக்கலாம், நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணிருக்கலாம், அது ரொம்ப நாள் நீங்க மறந்துருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவ எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு எண்ணி திரும்ப எண்ணி கொடுப்பார். ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுப்பார், இரண்டாவது எண்ணி கொடுப்பார். எல்லாரும் எழும்பலாம். மொத்தம் எத்தனை பேர் சொன்ன, எழும்ப சொல்லலாம். எல்லாரும் எழுந்து 7 பேரை பார்த்தோம். வேற எத்தனை பேர் பார்த்தோம், 7 பேர். ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு, தாவீது, யோபு, இஸ்ரவேல், யூதா. இன்னும் ஒரு ஆள் சொல்லணும்ல. கரெக்ட் தான். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆபிரகாம், இரண்டாவது ஈசாக்கு, மூணாவது யோசேப்பு, நான்காவது தாவீது, ஐந்தாவது யோபு, ஆறாவது இஸ்ரவேலுக்கு, ஏழாவது
யூதருக்கு, யூத ஜனங்களுக்கு. அந்த யூத ஜனங்களை தான் அந்த எஸ்ரா வருவாங்க. எடுத்து கொடுத்தார், எண்ணி கொடுத்தார். அப்ப 7 பேர் சொல்லியிருக்கிறோம். நான் 8 பேர் சொன்னேன்ல. கண்களை மூடலாம். நான் கேட்டேன் நேற்று தினத்தை ஐயா சொல்லிட்டு இருந்தா, நாளைக்கு வாங்க ஐயா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வரலன்ட்டேன். அப்ப 2வது ஜெபம் வந்து ஆண்டவர் போக சொன்னாரு. ஐயா வடைப்பிட்டு கடையில உட்கார்ந்தேன். ஆண்டவர் என்ன வார்த்தையா பேசணும் அப்படி இந்த காரியங்களை தியானிக்கும் பொழுது 8 பேருக்கு ஞாபகப்படுத்தினாரு. 7 பேர் தான் எனக்கு மெசேஜ் வந்தது. எல்லாம் கண்ணை மூடணும், யாரும் கண்ணை திறக்கூடாது, சின்ன பசங்க பெரியவங்க வரைக்கும். 7 பேருக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? வாக்கு தத்தங்களை நிறைவேற்றிருக்கிறார். ஒரு வசனம் வரும் ஏசாயாவில் நினைக்கிறேன், சின்னவன் 1000 பலத்த ஜாதியுமாவான். அந்த வசனம் எடுத்து படிச்சேன். எந்த வசனம் அது? ஏசாயா 60:22. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். சீக்கிரம் படிச்சீங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய், ஏற்ற காலத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ணுவாரா? தீவிரமாய் நடப்பிப்பார். அந்த ஏற்ற காலம் 2025. 2025 என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு தீவிரமாய் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியம் என்ன பண்ண போறாரு? நிறைவேற்ற போகிறார். அப்ப 7 பேரை பார்த்துட்டோம். 8வது யாரு? யாரா சொல்ல முடியுமா? எல்லாம் கண்ணு மூடலாம். 7 பேருக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆண்டவர் நிறைவேற்றினார். 8வது நபர் யாருன்னு ஆண்டவர் கேட்க சொன்னாரு? நீங்க தான் பாது. 8வது நபர் யாரு? நம்ம தான். அப்போ 7 பேருடைய வாழ்க்கையில பார்த்த ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 8வது நபராய் நீங்களும் நானும் தான் நிக்கிறோம். 8வது நபரா நீங்க நானும் தான் நிக்கிறோம். எத்தனை வருஷம் ஆகலாம்? அநேக வருஷங்கள் ஆகலாம். நெகேமியால வரும், பரலோகத்தின் தேவனானவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கை கூடி வர பண்ணுவார் வசனம் இருக்குது. எப்பேற்பட்ட காரியமாக இருக்கலாம், அது எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்றைய தினத்திலே இப்பொழுது நீங்க நம்பினீங்கனாக்கா, நீங்க விசுவாசினாக்கா, உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஹல்லேலூயா 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 இயேசுவே நீங்க நிறைவேற்றுங்க ராஜா. அப்பா நீங்க நிறைவேற்றுங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து கூடாது, ஆண்டவரே சோர்ந்துட கூடாது தகப்பனே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா வருஷம் முழுவதும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கை கிரியை செய்யட்டும் ராஜா. ஆண்டவரே நாங்கள் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே யோசேப்பு எப்படி சொன்னது போல ஆண்டவரே நான் அல்ல, தேவனே பரலோகத்தின் தேவனே அப்பா ராஜாவுக்கு மங்களகரமான வார்த்தையை சொல்லுவார் என்று சொன்னது போல அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே விழுந்து போயிருக்கிற ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே நடக்காது இருக்கிற ஆண்டவரே எந்த காரியமாக இருந்தாலும் அம்மே ஆமே இந்த வருஷத்துல இந்த தினத்துல ஆண்டவரே அதை நிறைவேற்றும்படியாக கருத்தில் ஒப்புக் கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே அதை நிறைவேற்றுங்க தகப்பனே. வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அது நிறைவேறாமல் இருப்பதற்கு எங்களிடத்தில் என்ன குறைகள் இருக்கு தகப்பனே, என்ன குறைகள் இருக்கிற தகப்பனே, அந்த குறைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த தினத்தில் ஆண்டவரே அது எல்லாம் மறைபடியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லாம் மறைவதாக, எல்லா காரியங்களும் நிர்மூலமாதாக தகப்பனே. ஆண்டவரே நீங்க நடப்பீங்க தகப்பனே. அப்பா நீங்க நடப்பீங்க தகப்பனே. குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. நீங்க நடத்துறீங்க ராஜா. ஆண்டவரே கைவிட்டாதீங்க தகப்பனே. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே மனுஷனுக்கு முன்பாக ஆண்டவரே எங்களை வெட்கப்படுத்தாதீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை நடத்துங்க தகப்பனே. இந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள அனுபவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நமக்குள்ளே இருக்கின்ற
ஹalleluya. வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் பலிக்கும். ஹalleluya. உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். அவர் ஏற்ற வேளையிலே வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கருத்தில் நம்ம ஒப்புக்கொடுப்போம். அவரை கண்களை கொள்வோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் 3வது வாரத்திலும் உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை பாட, துதிக்க, ஆண்டவரை நோக்கி செபிக்க, சங்கீதத்தினாலும் ஆண்டவரை வேத வசனங்களை வாசிக்க, சிறு பிள்ளைகளுடைய வாயினாலே வேத வசனங்களை கேட்க, அது மாத்திரமல்ல உம்முடைய ஊழியக்காரரை கொண்டு சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்திட ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது இருக்கிறதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை இப்போதே ஊழியக்காரரை கொண்டு நீர் அதை திடப்படுத்தினீர் ஆண்டவரே, உறுதிப்படுத்தினீர் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை ஒழுங்குபடாதபடிக்கு மறுபடியும் அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்க நீங்க கிருபை செய்தீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய நல் வார்த்தைகளை நிறைவேற்றும் காலமாய் இருக்கிறது. இந்த 2025 ஆண்டவரே நல்வார்த்தைகளை நிறைவேற்றும் காலமாய் இருக்கிறது. அதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்ததாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. வராத பிள்ளைகளை வரும் நாட்களில் கொண்டு வாங்க ஆண்டவரே. பேசின ஊழியக்காரரையும் அவருடைய குடும்பத்தையும் கைட்டு எல்லா வேலையிலும் ஆஸ்வதிக்கப்படுவதாக அவர் வருகை ஆசிரியர் போகையிலும் விசேஷ பாதுகாப்பு உண்டாகட்டும். உடைய நாமத்துக்கு மகிமைக்கென்றே இன்னும் அவருடைய குடும்பத்தையும் எடுத்து பயன்படுத்தவேதாக விசேஷ அபிஷேகம் அடுவர்களுக்குள்ள வெளிப்படுவதாக உடைய நாமம் அதில் மகிமைப்படட்டும். இப்போதும் பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரியும், தசம்பாங்களை அங்கீகரியும், அதை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்து திரும்ப கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. விதைக்கிறவனை விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அவர் பெருக செய்கிறவர். அப்படியான பெருக செய்து உங்கள் நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நமது கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நீங்காத பாதுகாப்பும் சமாதானம் சந்தோஷம் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம் அனைவருக்கும் கூட இருப்பதாக. ஆமென். நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.